2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பிரபல தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு மாநில அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளன. 1,00,000க்கும் மேற்பட்டோரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட இந்த கணிப்பு இந்த முறை தமிழகத்தில் எந்த ஒரு அணிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கருத்து கணிப்பின்படி ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி மாநில அளவில் அதிக வாக்கு சதவீதத்துடன் முன்னிலை வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு 33 முதல் 35% வாக்குகள் கிடைக்கலாம் என்றும் அதனால் 78 முதல் 95 இடங்கள் வரை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எடுப்பதற்கு போதுமானதாக இருக்காது என கூறப்படுகிறது. மறுபுறம் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் வலுவான போட்டியை வழங்கும் நிலையில் இருப்பதாக கணிப்பு கோருகிறது. இந்த கூட்டணிக்கு 29 முதல் 33% வாக்குகள் கிடைக்கலாம் என்றும் 68 முதல் 84 இடங்கள் வரை வெற்றி வாய்ப்பு பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கணிப்பின் முக்கிய அம்சமாக புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கணிசமான ஆதரவு கிடைக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சிக்கு 25 முதல் 31% வாக்குகள் கிடைக்கலாம் என்றும் 67 முதல் 81 இடங்கள் வரை வெல்லும் வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. நிலையில் உருவானால் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் தீர்மானிக்கும் நிலைக்கு வரக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எந்த பெரிய கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் புதிய கட்சிகளின் ஆதரவு ஆட்சி அமைப்பில் முக்கிய பங்காற்றும். நாம் தமிழர் கட்சி மற்றும் பிற கட்சிகள் இணைந்து 4 முதல் 6% வாக்குகளை பெறலாம் என்றும் அதனால் இடங்கள் பெறுவது கடினமாக இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியல் நிபுணர்கள் நினைவூட்டுவது என்னவென்றால் எக்ஸிட் போல் முடிவுகள் இறுதி தேர்தல் முடிவுகளுக்கு சமமானவை அல்ல. வாக்காளர்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் ஒரு சாத்தியமாக அரசியல் பாடம் மட்டுமே எனவும் இது இறுதி தீர்ப்பு வழங்குவது மக்கள் அளித்த வாக்குகளின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையே என்றும் அதனால் இந்த கணிப்பு தமிழகத்தில் கடுமையான மும்முனை போட்டி நிலவுவதை சுட்டிக்காட்டியிருந்தாலும் உண்மையான அரசியல் நிலைமை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளில்தான் தெளிவாகும். இந்த கணிப்பு தமிழக அரசியலில் கூட்டணி அரசியலின் அவசியம் அதிகரிக்கக்கூடும் என்ற சாத்தியத்தையும் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.